ஸ்வீடார்ட்ஸ் வெல்கம் டு தி டேட்ஸ். ஸோ எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எடிட் தான். ஸோ டபுள் டெக்ஸ்ட்லேயே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, இதே மாதிரி ஆடியோலையும் கேட்டிருக்கீங்க. இதே மாடல் தான். ஸோ அதையும் கூடிய சீக்கிரம் போட்டுடுறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மெட்டீரியல் வந்துட்டு இந்த வீடியோ கொடுத்துட்றேன். ஸோ இதில் 2 வீடியோ வரும், 2மே கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இது செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டேன். ஸ்டார்டிங்கில் வந்து மியூசிக் வர்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மியூசிக் ப்ளே ஆகி அதுக்கப்புறம் லிரிக்ஸ் வர மாதிரி. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இது செட் ஆகும் கரெக்டாக. இப்போ வந்துட்டு நான் வந்து சாங்குக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணுறங்காட்டி நான் வந்து இது வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்தங்காட்டி நான் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், பார்த்துருப்பீங்கள்ல. ஸோ அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. ஸோ நிறையா ஃபோட்டோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். இப்போ வந்துட்டு இமேஜஸ் எவ்வளோ வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அந்த மியூசிக் மட்டும் வர மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவை வந்துட்டு நான் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்திருப்பேன். நெக்ஸ்ட்டு ட்ரான்சிஷன் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணி டபுள் டிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்குமே அப்ளை ஆயிரும். அப்ளை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த இது ப்ளே ஆகிறப்போ டைமிங் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இமேஜஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் லிரிக்ஸ் எதுக்கேற்ற மாதிரி கொடுப்பீங்களோ, இப்போ ரெண்டு வேர்டு வருதுன்னா அந்த 2 வேர்டுக்கு மட்டும் நீங்கள் லிரிக்ஸ் ஆட் பண்ணுவீங்கள்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இமேஜஸும் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சாங்குக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் வந்து ஃபுல்லாகவே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த ஸ்டெப் மட்டும் கரெக்டாக ஒவ்வொரு தடவையும் ப்ளே பண்ணி பார்த்து இது பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேன்வாஸ். ஸோ எல்லா இமேஜுமே வந்துட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. நான் 9:16 ரேஷியோவில் வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் வந்து ஃபுல்லாக ஜூம் பண்ணிக்கோங்க. இதேமாரி எல்லாத்துக்கும் பண்ணிவிட்டு பிப்புக்கு போயிட்டு இந்த வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். இதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் மெட்டீரியல் லிங்க்லேயே இருக்கும். பிளெண்டுக்கு போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது வந்துட்டு கரெக்டாக முன்னாடி கட் பண்ணிக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அடுத்த இமேஜ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல கரெக்டாக வச்சுக்கிறேன். ஸோ இதே தான் டூப்ளிகேட் பண்ணி நீங்கள் வந்து அடுத்த இமேஜ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லா இமேஜுக்கும் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு நீங்கள் 1க்கு 2 டைம் ப்ளே பண்ணி பார்த்து பண்ணுங்கள், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ வந்து டெக்ஸ்ட்டு வந்து 2 டெக்ஸ்ட்டு, 1 வந்து ஒயிட்டு, இங்கிலீஷ் வந்து ஒயிட்டில் கொடுத்துருக்கேன், தமிழ் வந்து ரெட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ தமிழ் ஃபாண்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். இங்கிலீஷ் ஃபாண்ட் வந்து தனியாக மெட்டீரியல் லிங்க்குன்னு கொடுத்துருப்பேன். தமிழ் ஃபாண்ட்ஸுக்கு தமிழ் ஃபாண்ட்ஸுன்னே கொடுத்துருப்பேன். நான் வந்து க்ளோ எஃபெக்ட் எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ புது இன்ஷார்ட் வெர்ஷனோட வீடியோ வந்து லாஸ்ட்டாக தான் போஸ்ட் பண்ணேன், அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அது வீடியோ என்வரில் கொடுத்துட்டேன். இதே மாதிரி தான் தமிழுக்கு வந்துட்டு நான் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்து நான் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு இது வந்துட்டு கரெக்டாக இந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே வந்து கொடுத்துட்டேன். இதையும் வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இனி வந்துட்டு நீங்கள் எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ, லிரிக்ஸ் எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளே பண்ணி பாருங்கள். நான் போன வீடியோவில் பண்ண அதே தப்பு தான், அனிமேஷன் ஆட் பண்ண மறந்துருப்பேன், நான் கடைசியில் தான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கு தான் நான் எப்போவுமே சொல்கிறது, 1க்கு 2 தடவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு அந்த நம்ம அடுத்து இது ஸ்டார்ட் ஆகுதுல்ல, ஸோ அந்த இடத்துல அந்த ஃபுல்லாக ஒயிட் ஸ்க்ரீன் வரும்ல, நம்ம பிப் ஆட் பண்ணல, பிப் வீடியோ அதில் வந்துட்டு ஃபுல்லாக எந்த இடத்துல ஒயிட் வருதோ அந்த இடத்துல வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பண்ணுற பாருங்கள், இதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு அந்த ஒயிட் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வர இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் லிரிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் வேலை முடிஞ்சுது. எல்லாமே தமிழ் இங்கிலீஷ் நீங்கள் கூகுளில் கூட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதெல்லாம் மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். கூகுளிலேருந்து காப்பி பண்ணுறதும் ஷார்ட் வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்பேன், அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இமேஜ் எல்லாம் வந்துட்டு டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இன்ஷாட்டோட புது வெர்ஷனோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணதில் லேட்டஸ்ட் வீடியோ அதுதான். ஸோ அவ்வளோதான் கைஸ், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியானது தான். ஸோ இதே மாதிரி தான் இந்த ஆடியோ ப்ளே பண்ணுறதும் கூடிய சீக்கிரம் அதையும் போட ட்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் அனிமேஷன் வந்து கடைசியாக ஆட் பண்ணிகிட்ருக்கேன் ஒவ்வொன்றுக்கா. இதே மாதிரி தான் நான் ஒப்பாசிட்டியும் குறைக்க மறந்துட்டேன். ஸோ அதையும் வந்து நான் குறைச்சிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா டெக்ஸ்ட் எல்லாத்துக்குமே இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு அனிமேஷன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டே இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு தடவைக்கும் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ ஒப்பாசிட்டி ஒவ்வொரு இமேஜுக்காக வந்துட்டு ஒப்பாசிட்டி குறைச்சிக்கிறேன். உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலரில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து டார்க் ஷேட் ஆகும், அது செக் பண்ணிக்கோங்க. ஒப்பாசிட்டி ஆப்ஷன் பிப் ஆப்ஷன்லாம் இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. திரும்ப நான் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன், நீங்கள் புதுசாக பார்க்குறங்காட்டி ஒவ்வொரு வீடியோக்கும் கேட்குறீங்க, புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நான் கொடுத்த வேர்ஷன் வந்து எல்லாருக்குமே வந்து ஒர்க் ஆகாது, அதனால் உங்களுக்கு வந்து செட் ஆகலைன்னா ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.